நானி அவர்களுடைய படமே வந்து எப்பவுமே மினிமம் கேரண்டியாக தான் இருக்குது. சனி போதா சனி மோதம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ட்ரெண்டு. சாட்டர்டே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு தமிழில் கூட. எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தாரு. இப்போதைக்கு அந்த படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட பிஜிஎம் வந்து ரீல்ஸ் போடாத ஆளே கிடையாது, அவ்வளோ பெரிய ட்ரெண்டு. ஆனால் அந்த ஹிட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பேசப்படுறே அப்படின்ற ஒரு பெரிய டாக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தெலுங்குல இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுலேயே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் சினிமா செய்திகள் வாயிலாக. நானி அவர்களுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக்கு அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு கேட்கும்போது தேட்டரில் எப்படி இருந்துச்சு, தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அதுவும் நானி அவரோட ஃபேன்ஸுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபைட் சீன் ஒன்று நடக்கும். ஃபைட் சீன் முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கத்தியை வச்சு குத்த போகும்போது, நீ இனிமேல் வந்து சர்வேலே பண்ண முடியாது, இங்கே சர்வேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும். அதுக்கு வந்து நானி அவர்கள் சொல்லுவார், என்னோட கேரியர் ஆரம்பிச்ச காலத்துல நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல அவர் போட்டிருந்த அந்த ஒயிட் கலர் கோட் சூட் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்ல வந்துட்டு ஏஞ்சோடி வஞ்சிக்குருவி படல கமல் சார் அவர்கள் போட்ட மாதிரி அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் மோட்ல இருந்துச்சு. ஆப்வியஸ்லி நிறையங்கள்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் கமல் சாரோட ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து சாம்சிங் ராயில் எப்படி வந்துட்டு சத்யா வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு கேரக்டருக்கு ஒரு காஸ்டியூம் லுக்கும் ஒன்று பண்ணியிருந்தாங்களோ, சேம் அதே மாதிரி இந்த ஹிட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ஏஞ்சோடி வஞ்சிக்குருவி படத்தில் வந்து கமல் அவர்கள் போட்ட காஸ்டியூம் ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லரான ஒரு படம் தான். அதே டயத்தில் வந்துட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படம் சொல்லுவோம்ல, அந்த படம் தான் அந்த ஹிட் படம். ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டும் ஒட்டாம பட்டும் படாம அப்படின்ற மாதிரியான ஒரு டோன்ல இந்த படம் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த படத்தை வந்து அப்படியே வந்து ஸ்டேஜ் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போற ஒரு கேரக்டர் ரோல தான் வந்து நானி அவர்கள் பண்ணியிருந்தாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து இந்த படத்தை வந்து டேக் ஓவர் பண்ணி பயங்கரமாக கொண்டு போய் லேண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீநிதி செட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பெருசாலாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கூஸ்பம் மூமெண்ட்லாம் உருவாக்கவே இல்லை. ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு எந்த வகையில் தேவையோ அந்த அளவில் கொடுத்துருந்தாங்க. இயக்குனருடைய திரைக்கதை வந்து ரொம்ப ரொம்ப வலுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே டயத்தில் ஸ்டண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து செம்ம சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஒரு தேட்டர் மூமெண்ட்டான படம். அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். தேட்டரில் பார்த்துருந்தா பயங்கரமா ஜாலியா ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியலான ஒரு படமா இந்த படம் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோணிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க, கண்டிப்பா வந்துட்டு நீங்க எல்லாருமே வந்துட்டு லைக் பண்ற மாதிரியான ஒரு கமர்ஷியலான ஒரு மசாலாவான ஒரு எங்கேஜிங்கான ஒரு படமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படத்துல வந்து ட்விஸ்ட் அதெல்லாம் தாண்டி செம்மையா ஃபைட்டு, ஹீரோட மாசு, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். மோஸ்ட்லி நானி அவர்களுடைய தெலுங்கு படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டோட சேர்த்து இந்த மாதிரியான ஒரு படங்களை தான் கொடுப்பாரு. அந்த பட்டியலில் சேரக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஹிட் தே கேஸ் 3. இதோடைய பார்ட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கேரக்டர் எப்படி இருக்க போகுது, அந்த வீரப்பன் கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதோட இயக்குனர் யார், அந்த படம் அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்னு. நன்றி, வணக்கம்.